மன்னார்குடியில் புதிதாக கட்டப்பட்ட பேருந்து நிலைய வணிக வளாகத்தின் முதல் தளத்தில் புதிய அரசு மகளிர் கல்லூரி செயல்படும் என வெளியாகியுள்ள தகவல் பெற்றோர் மாணவர்களிடம் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் கடந்த 1971 திமுக ஆட்சியின் போது கோவில் இடத்தில் ராஜகோபாலசுவாமி அரசு கலை அறிவியல் கல்லூரியை முன்னாள் முதல்வர் மு. கருணாநிதி தொடங்கி வைத்தார். மன்னார்குடியில் மகளிர் கலை அறிவியல் கல்லூரி தொடங்க வேண்டும் என்பது நீண்டகால கோரிக்கை. மன்னார்குடி எம்.எல்.ஏவும் தமிழக தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சருமான TRB ராஜா முயற்சியால் முதல்வர் மு. க. ஸ்டாலின் நிகழாண்டு அரசு மகளிர் கல்லூரி தொடங்கப்படும் என அறிவித்தார். உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் நவம்பர் மாதம் துவங்க உள்ள புதிய மகளிர் கல்லூரிக்கு செப்டம்பர் மாதம் முதல் ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். BSc கணினி அறிவியல் நுண்ணுயிரியல் BCA கணினி பயன்பாட்டில் BCom வணிகவியல் BA வரலாறு ஆகிய 5 பாடப்பிரிவுகள் இடம்பெறும் என கூறினார். முதல் கட்டமாக அரசு ராஜகோபாலசாமி கல்லூரியில் ஒரு அறையில் புதிய மகளிர் கல்லூரி அலுவலகம் நடைபெற்றது. பொறுப்பு முதல்வர் 7 பேராசிரியர்கள் 5 அலுவலக பணியாளர்கள் நியமிக்கப்பட்டனர். இந்த நிலையில் மன்னார்குடி நகர்மன்ற தலைவர் சோழராஜன் திங்கட்கிழமை தனது முகநூல் பதிவில் மன்னார்குடி நகராட்சி பேருந்து நிலையத்தின் முதல் தளத்தில் உள்ள விழா அரங்கம், அதன் எதிரே வணிக வளாகத்தின் முதல் தளத்தில் புதிதாக தொடங்கப்படும் அரசு மகளிர் கல்லூரி அமைய இருப்பதை ஆய்வு செய்ததாக பதிவிட்டிருந்தார். ஆயிரக்கணக்கானவர்கள் வந்து செல்லும் பேருந்து நிலையத்திலும் வணிக நிறுவனங்கள் செயல்படும் இடத்திலும் புதிய அரசு மகளிர் கல்லூரி நடத்தக்கூடாது. கட்சி அரசியலுக்கு அப்பாற்பட்டு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டு வருகிறது. பேருந்து நிலைய வளாகத்தின் அருகே உள்ள நகராட்சி வணிக வளாகத்தின் முதல் தளத்தில் அரசு கல்லூரி தற்காலிகமாக தொடங்குவது உறுதியாகி அதற்கான ஒப்பந்த பணிகள் தொடங்க இருப்பதாக கூறப்படுகிறது. காலம் கடத்தாமல் பேருந்து நிலையத்திற்குள் புதிதாக தொடங்கப்படும் அரசு மகளிர் கல்லூரிக்கு புதிய கட்டடம் கட்டும் வரை எந்த பிரச்சனையும் எழாத வகையில் தற்காலிகமாக இயங்கிட மாற்று இடத்தினை உடனடியாக தேர்வு செய்து கல்லூரி தொடங்கிட வேண்டும் என்பதே அனைத்து தரப்பினரின் கருத்தாக உள்ளது. இதனால் அதிருப்தியில் பெற்றோர்கள், மாணவிகள் உள்ளனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.